ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் சிவா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் கணிசப்பாக்கத்தில் அமைந்துள்ள அருள்மிகு கணீஸ்வரர் திருக்கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இக்கோயிலின் தல சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இக்கோயிலின் சிவலிங்க அமைப்பை வைத்து பார்க்கும்போது இது 8 முதல் 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக தெரிகிறது. 1200 ஆண்டுகளுக்கு முன் பிரசித்தி பெற்றிருந்ததாக தெரிகிறது. தற்போது சுயம்புவாக தோன்றிய வேப்பமரம் உள்ளது. பல கல்வெட்டுகள் காலப்போக்கில் பகைவரால் அழிக்கப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. மிக பெரிய அளவில் கோயில் இருந்ததற்கான அடித்தளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ராஜராஜ சோழன் மகன் முதலாம் ராஜேந்திர சோழன் இவ்வூரில் கிழக்கே பெரிய ஏரியை அமைத்து கொண்டுள்ளான். திருவதிகை கோயிலின் முதல் பிரகாரத்தில் மடப்பள்ளி அருகில் தென்புற சுவரில் உள்ள கல்வெட்டில் இந்த தகவல்கள் தெரிய வருகின்றது. இக்கோயிலின் மூலவர் கணீஸ்வரர், கணீசபுரீஸ்வரர், கணீசநாதர், அம்மன் பெரியநாயகி, தல விருட்சம் வேங்கை மரம், தீர்த்தம் சிவகங்கை. கணீஸ்வரர் திருமண கோலத்தில் லிங்கத்தின் பின்புறம் சுதையுருவில் சிலையில் அருள்பாலிக்கிறார். இந்த கோயிலை யார் வழிபடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திருமணத்தடை நீங்க, குழந்தையின்மை, தீராத நோய், தொழில் முடக்கம், வீடு மனை, குடும்ப பிரச்சனை உள்ளிட்ட எந்த பிரச்சனை என்றாலும் கணீஸ்வர பெருமான் அவற்றை தீர்த்து வைப்பார் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். ஜாதக குறைபாடுகள், குறிப்பாக ஜாதகம் பார்க்க செல்பவர்கள், சென்று விட்டு வந்தவர்கள் இக்கோயிலில் வந்து வழிபட்டால் ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் வீரியம் குறைந்து மன நிம்மதி அடைவார்கள் என்பது ஐதீகம். நேர்த்திகடன் பார்த்தீங்கன்னா, சிவனுக்கும் அம்மனுக்கும் அபிஷேகம் செய்து புதுவஸ்திரம் சாற்றி அர்ச்சனை செய்கின்றனர். இக்கோயிலின் தல வரலாறு என்னன்னு இப்ப பார்ப்போம். சுமார் ஆண்டுகளுக்கு முன் பாக்கம் என்ற ஊரில் கணக்கனார் என்னும் பேருடையார் ஜோதிடர் வாழ்ந்து வந்தார். பாமர மக்கள் முதல் அரசர் வரை பல்வேறு தரப்பினர் வந்து ஜோதிடம் பார்த்து வந்தனர். சிறந்த சிவபக்தரான இவர் நாள்தோறும் சிவபூஜை முடிந்த பிறகுதான் ஜோதிடம் பார்க்க அமர்வார். ஒரு நாள் அருகில் உள்ள சித்தரசாவடியில் இருந்து சித்தர்கள் 5 பேர் ஜோதிடம் பார்க்க வேண்டும் என ஓலைச்சுவடி கட்டுகளுடன் வந்தனர். சிவபூஜை முடித்துவிட்டு வந்த பிறகுதான் ஜோதிடம் பார்க்க அமர்வார் என ஜோதிடரின் உதவியாளர் பேச்சை கேட்காமல் நேரே ஜோதிடர் பூஜை செய்யும் அறைக்கே சென்று, நாங்கள் அவசரமாக வெளியூர் செல்ல வேண்டும் என்று தங்கள் ஜாதகத்தை இப்போதே கணித்து கூற வேண்டும் என்று கூறினர். அதற்கு பன்மடங்கு பொருள் தருவதாகவும் ஆசை வார்த்தை கூறினர். இவற்றை பொறுமையாக கேட்ட கணிக்கனார், மன்னிக்க வேண்டும், யாராக இருந்தாலும் எம்மடங்கு பொன் பொருளை கொட்டி கொடுத்தாலும் நான் அனுதினமும் வணங்கும் சிவபெருமானுக்கு பூஜை புரியாமல் காரியத்தையும் தொடங்குவதில்லை. உங்களுக்கு அவசரமாக இருந்தால் இவ்வூரிலே ஏற்கனவே நன்றாக கணிக்கும் ஜோதிடர்களிடையே சென்று ஜோதிடம் பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறினார். சரி, தங்களின் சிவபூஜையை முடித்துவிட்டே வாருங்கள், தங்களுக்காக நாங்கள் வெளியே காத்திருக்கிறோம் என்ற சித்தர் ஒருவர் மற்ற நால்வரையும் அழைத்து கொண்டு வெளியே காத்திருந்தனர். பூஜை முடித்துவிட்டு எழுந்து வந்த கணிக்கனார் வந்திருப்போரை வணங்கிவிட்டு அமர்ந்தார். 5 சித்தர்களில் முதன்மையாக இருந்த சித்தர் ஒருவர் தன் பெயர் வீரசித்தன் என கூறி தான் வைத்திருந்த ஓலைச்சுவடி கட்டு ஒன்றினை கொடுத்து இதற்கு பலன் கூற வேண்டும் என்றினார். மன்னிக்க வேண்டும் சுவாமிகளே, அட்டமா சித்திகளையும் பெற்று தெரிந்த தங்களுக்கு நான் ஜோதிடம் கணித்து பலன் கூறுவதா? முக்காலங்களையும் உணர்ந்த தாங்கள் தான் எதிர்காலத்தை கணித்து கூற வேண்டும் என்று ஜோதிடர் வணங்கி கூறினார். நான் சித்தனாக இருந்தாலும் என் ஜாதகத்தில் எனக்கே சந்தேகம் வந்துவிட்டபடியால் அதை போக்கவே உன்னிடம் வந்தேன். கூறுவது உன் கடமை, அது தொழில் தர்மமும் கூட என சித்தர் கூறினார். ஓலைச்சுவடைகளை வாங்கி பிரித்து பார்த்து மீண்டும் கூர்ந்து நோக்கிய கணிக்கனார், ஆகா, மிக மிக அற்புதமான ஜாதகமாயிற்றே இது. தெய்வீக மனங்கவழும் இந்த ஜாதகத்தில் எந்த குறையும் இருப்பதாக தெரியவில்லையே, என்ன சந்தேகம் வந்துவிட்டது தங்களுக்கு என ஜோதிடர் வினாவினார். எனக்கு திருமணம் நடக்குமா, பிள்ளை பேறு உண்டா, இதுதான் என் சந்தேகம் என்றார் வீரசித்தர். மறுபடியும் ஜாதகத்தை உற்று நோக்கிய ஜோதிடர், சுவாமி, தாங்களுக்கு திருமணம் நடந்தேறிவிட்டது, 2 பிள்ளைகள் வேறு இருக்கின்றனரே என்று கூற வந்திருந்த மற்ற 4 சித்தர்களும் சிரித்துவிட்டனர். அதை கண்டு சிறிது சங்கடப்பட்ட வீரசித்தர், நீர் என்ன ஐயா ஜோதிடர், அப்பட்டமாக ஒரு பொய்யை கூறி என்னை அவமானப்படுத்தி விட்டீரே என இப்படி வாரும் என்று தனியாக ஒரு புறம் அழைத்து ஜோதிடரை
நானே இன்னும் திருமணம் ஆகாமல் பிரம்மச்சாரியாக வாழ்கின்ற ஒரு சித்தன் இனி திருமணம் நடக்குமா, அப்படி நடந்தால் பிள்ளை பேறு உண்டா என சந்தேகத்தை போக்கிக் கொள்ளவே இங்கு வந்தேன். உண்மை இப்படி இருக்க நீர் எம்முடன் வந்த 4 முன்னால் என்னை அவமானப்படுத்திவிட்டீரே. என் பிரம்மச்சாரிய விரதத்தை பற்றி என்னுடன் வந்தவர்கள் என்ன நினைப்பார்கள்? அது என் குற்றம்தான் என வீரசித்தர் கோபமாக கூச்சலிட்டார். நான் தினமும் வணங்கும் சிவபெருமான் மீது சத்தியம், தங்கள் சாதகம் அப்படித்தான் உள்ளது என கணக்கினார் கூறினார். சரி, இப்படியே இருந்துவிட்டு போகட்டும். நீர் இப்படி கூறியதால் என்னுடன் வந்த 4 சித்தர்களும் என்னை பற்றி கேவலமாக நினைப்பார்கள். பொய் கூறி வந்த இவனும் சித்தனா என புறக்கணிப்பார்கள். எனவே அவர்கள் முன்னால் என் ஜாதக கணக்கில் சிறிது பிழை ஏற்பட்டுவிட்டது. இந்த வீரசித்தர் பற்றற்ற துறவி என்பது உண்மைதான். இவருக்கு மனைவி மக்களுக்கு வாய்ப்பில்லை என நீர் கூறியே ஆக வேண்டும். அப்படி நீ கூறுவாயனால் இதை அதற்கு ஈடாக வைத்துக்கொள் என பொற்காசுகளை கொண்ட கனத்த முடிச்சு பையை ஜோதிடம் முன் நீட்டினார். அதை புறந்தள்ளிய ஜோதிடர், ஒருபோதும் நான் பொய் புகழ மாட்டேன். நான் கூறியதுதான், எந்த மாற்றமும் இல்லை. தாங்கள் கோபமிட்டாலும் சாபமிட்டாலும் நான் உண்மைதான் கூறுவேன் என ஆவேசமாக கூறும்போது மற்ற 4 சித்தர்களும் உள்ளே வந்து வீரசித்தரின் சாதகச்சோடியை மறுபடியும் கணிக்கனாரிடம் கொடுத்து, நீ தினந்தோறும் பூஜை செய்து வணங்கும் இடத்திற்கு சென்று சிவபெருமான் முன்பு இந்த சோடிகளை வைத்து நான் கணித்து கூறிய ஜாதகத்தில் தவறில்லை, பொய்யும் இல்லை, அனைத்தும் உண்மைதான் என்று சத்தியம் செய்துவிட்டு இந்த ஓலைச்சோடி கட்டுகளை பிரித்துப்பார். அப்போதுதான் உனக்கு உண்மை விளக்கம் புரியும் என்றார். கணிக்கனார் அவ்வாறே ஓலைச்சோடி கட்டுகளை பெற்றுக்கொண்டு தான் பூஜை செய்யும் சிவலிங்கத்திற்கு முன்பு சென்று சுவடிக்கட்டுகளை வைத்து அதன் மீது தன் 2 கைகளையும் வைத்து, சிவபெருமானே, அடியன் கணித்து கூறிய ஜோதிடம் சரிதான், பொய்யில்லை, உண்மையே, இதற்கு நீதான் உண்மை விளக்கம் தர வேண்டும் என கூறி ஓலைச்சோடையை பிரித்து பார்த்தார். சுவடிகளிலிருந்து ஆதக குறிப்புகள் அனைத்தும் மறைந்து போயிருந்தன. அதற்கு பதிலாக திருவதிகை வீரட்டானேஸ்வரர், மகாதேவர் என ஒவ்வொரு சுவடியிலும் இருந்தன. ஓம் நமச்சிவாய எம்பெருமானே, வீரசித்தராக எம்மிடம் வந்தது திருவதிகை வீரட்டானமுடைய மகாதேவரா, சிவசிவ என்று உருகியபடி ஓலைச்சோடிகளோடு வெளியே ஓடி வந்து பார்க்க 5 சித்தர்களையும் காணவில்லை. திகைத்து நின்றார். ஒரே ஒரு ஓலைச்சுவடி மட்டும் கணிக்கனாரின் எதிரே வந்து விழுந்தது. அதை எடுத்து பிரித்து பார்த்தார். அதில் திருவதிகை வீரட்டானமுடைய மகாதேவரே என்று இருந்தது. தனக்கு முன் தோன்றிய ஒரு பேராளி பிழமையை காண்கின்றார். சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் அம்மையாராக காட்சியளிக்கிறார். அருகில் விநாயகர், முருகன், சண்டிகேஸ்வரருடன் பஞ்சமூர்த்திகளாக காட்சி தந்தனர். மெய்சிலிருந்து விழுந்து வணங்கிய கணிக்கனார், எல்லாம் வல்ல பரம்பொருளே, இது என்ன சோதனை என்று கேட்டு நெகிழ்ந்தார். சிவபெருமான், சோதனை அல்ல கணிக்கரே, உம் சாதனைகளை மெச்சவே வந்தோம். ஜோதிடம் கணிக்கும் போது உண்மையை கூற வேண்டும். பொய் கூறி பிழைத்தால் தவறு என்பதை உணர்த்தி உமக்கு அருள் புரிந்தோம். உமக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு கணிக்கர், உலகையே கணிக்கும் பரம்பொருளே, நீங்கள் ஜோதிடம் கணிக்க வந்த இந்த திருவிளையாடலால் கணீசபுரீஸ்வராக இவ்வூரில் கோயில் கொண்டு நாடி வருவோருக்கு நலம் புரிய வேண்டும். அவரவர் ஜாதகங்களை கொண்டு வந்து தங்கள் திருவடியில் வைத்து வணங்கி செல்வோருக்கு இடையூறுகளை போக்கி நன்மைகளை தந்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உடனே சிவபெருமான் கணிக்கரிடம், இனி இவ்வூர் உன் பெயரால் கணிசப்பாக்கம் என்று கணிசபுரி என்று விளங்கும். உன் ஜாதக கணிப்பில் நீ மென்மேலும் புகழ் பெற்று என் பதம் அடைவாய் என்று ஆசி அருளினார். இந்த நிகழ்ச்சியை கேட்டறிந்த அரசன் கணிக்கனாரின் விருப்பப்படி கணீஸ்வரர் ஆலயத்தை நிர்மாணித்தார். ஓம் நமச்சிவாயம். கோயிலோட கூகுள் மேப்ஸ் லொகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் டேப் பண்ணி ஆலில் போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.